ஐயா வணக்கங்க. ஐயா இன்றைக்கி கல்லீரல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஆமாம். மஞ்சக்காமாலை கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கு. அதுக்கு நீங்கள் மலைவாழ் மக்கள் கிராமத்தில் பயன்படுத்துகிற ஒரு மூலிகை சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இந்த செடி தான். இது வந்து சங்கன் முள் இலைங்க ஐயா. சங்கன் முள் இலை. முள் இலை. ஓகே. இதை வந்து இலை ஃபுல்லாக பறிச்சுங்க ஐயா. இதில் முள் இருக்குங்க, பார்த்து பொறிக்கணுங்க. இந்த முள்ளை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் ஒரு 4, ஜீரகம் ஒரு 10 கிராம் எடுத்துட்டுங்க ஐயா. ஃபுல்லாக அம்மியில் வச்சு அரைச்சி தண்ணியோட மேலே பால் ஊற்றி, அதாவது நாட்டு மாட்டு பால் தான் எடுக்கணுங்க ஐயா. பாக்கெட் பால், எறும்பு பால், இது ஜெரிஃப் அதெல்லாம் ஆகாதுங்க ஐயா. வெள்ளாட்டு பால் எடுத்துக்கலாங்க ஐயா. இதை வந்து இன்றைக்கி குடிச்சு சொல்லிட்டோம்னா 15 நாள் கழிச்சு குடிக்கணுங்க ஐயா. 60 நாளில் 3 டைம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோம்னா கணைய வீக்கம், பையில் காமால எல்லாம் சரியாகும். அதுமாதிரி இது கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க ஐயா? கிட்டத்தட்ட நான் ஒரு 400 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சு குடல் பூரா புண்ணாகி கணை வீக்கமாகி வருது பார்த்தீங்கன்னா, அது இப்போ ஜாஸ்தியாக போகுது. ஓஹோ. நம்மளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குனாக்கா ஒற்றையிலை மூலிகை, அதாவது மலைவாழ் மக்கள் கிராமத்திலேருந்து கற்றுட்டு வந்த இந்த ஒற்றையிலை மூலிகையை வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஐயாவுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். ஐயா, உங்களை ஒரு வேளை கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க மருந்து மாத்திரையோடு சேர்த்து, அதாவது அவங்க எடுக்கிற சித்தவா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மற்ற ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கணும் உங்களை எடுக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாங்க ஐயா. உங்களை கான்டாக்ட் பண்ணால் உங்களுடைய நம்பருங்க ஐயா. என் பேர் ரமேஷுங்க. நான் திருப்பூர் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபோனில் பேச சொல்லிட்டோம்னா 78 26ங்க 95 94 சாரி 78 26 91 95 94ங்க ஐயா. இந்த எனக்கு கூப்பிட்டிங்கன்னா நான் மருத்துவ ஆலோசனை நான் நேரில் சொல்கிறேங்க ஐயா. நம்மளுடைய ஃபோன் நம்பரும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.